வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மட்டும் கொடுங்க. சரி, எனது பேர் திருநாகர் விஜயஸ்ரீ சந்திரன் தான் தெரியும். சொந்த இடம் இது ஆராலி கட்டு பிள்ளையாவாயிருக்கு. அது சொந்த இடத்துல நாங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கோம். நான் 30 வருஷமே இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன். எங்களோட வேலை எல்லா இடமும் வியாபாரம் நடக்குது. ஏன் பேர் எடுக்கணும். சாதாரண ஒரு சிலையொன்றை செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் போகுது? 3-4 நாள் வேணும் ஒரு 12 இன்ச்சு சிலை செய்யறதுக்கு. அதை விட பெருசா பெருக்க நாள் கூடிக்கொண்டே போகும். பெருசு 5 அடி 3 அடி என்றாலே அது ஒரு மாச கணக்கில் செல்லும். இப்போ ஒரு 12 இன்ச்சில் என்றால் ஒரு 3 நாள் 4 நாள்ல முடியும். இந்த சிலையில ஒரு கருப்பு கலர்ல இருக்கு. அது என்னண்டா நீங்க பொலிஷ் பண்ணி எடுக்கிறீங்க? பொலிஷ் பண்ண அந்த கருப்பு பிறந்து கொண்டே இருக்கு. தேய்ச்சி தண்ணி விட்டு தேய்க்க அந்த கருப்பு வந்து இருக்கு. கல் எல்லாம் ஒரே கருப்பு தான். ஆனால் தேய்க்க மிஷினால தேய்ச்சா வெள்ளையாகும், கையால தேய்ச்சா கருப்பாகும். இந்த தொழிலை செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தா? நீங்க இது ஒரு பரம்பரை ரீதியா தொழில்? பரம்பரை ரீதியான தொழில். பரம்பரையாயே இந்த தொழில் செய்து கொண்டே இருக்கு. அப்பாண்டி அப்பா எல்லாம் இதே தொழில் தான், கோயில் தான் செய்யணும். ரைட். அப்ப அந்த ரீதியில நீங்களும் இதே ஒரு பழகணும் சொல்லி ஆர்வம். மற்றதுங்கிற பரம்பரை தொழில். அதனால நாங்கள் இதை பழகி. இப்ப நீங்கள இந்த தொழிலை எத்தனை வயதுல பழகி இருக்கிறீங்க? ஒரு 23-24 வயசுல பழகி. 25 வயசுல முதலாளி ஆகி தொழில் தனியை செய்யக்கூடிய அளவுக்கு. நீங்கள் ஆரம்பத்துல இந்த தொழிலை செய்ததுக்கும் இப்போ செய்யறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அந்த தொழில்நுட்பம் ஆரம்பத்துல நாங்கள் கைவேலை தான். இப்ப சாதாரணமா மிஷினரிகள் வந்ததால நாங்கள் கொஞ்சம் வேகமே செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு. இப்ப உங்களுக்குள்ள நீங்கள் ஆக்களை வச்சு வேலை செய்யும் ஆட்கள் ஒரு 2-3 பேர் வேலை செய்யறவங்க அதையெல்லாம் இதே தொழில் தான் செய்யலாம். இந்த கருங்கல்ல வேற வகைகள் இருக்கு. அப்படி இருந்தா கல்லுல வகைகள் வெடுக்கன் கடுவல் கல்லு கொஞ்சம் நயப்பு இருக்கு. அதுல நாங்கள் எங்களுக்கு விற்கிறதுக்கு தேவையான கல் மட்டும்தான் நாங்கள் இதுக்கு எடுக்கிற கல். என்ன கல்லு கருங்கல்லு தான். அது மற்றவே மாதிரி போய் சொல்லி இல்லாதங்கிறாங்க. கல்லுங்கட வேலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கல்லை பார்க்கணும். இந்த கல்லை நீங்கள் எங்க இருந்து எடுக்கிறீங்க? பவுனியா. உங்களுக்கு இப்போ வசதியா இருக்கும் கல்லுகள் எடுக்கக்கூடிய மாதிரி? எடுக்கக்கூடிய வசதிகள். நாங்க இப்போ ஃபோன் ஆர்டர் பண்ணினா அவங்க கொண்டாந்து இங்கே பறிச்சுட்டு போகணும். அதே காசு. இப்போ உங்கள்கிட்ட இந்த சிலியல் செய்யறதுக்கான விலைகள் என்ன மாதிரி? விலைகள் இப்போ 15 இன்ச்சு சிலியல்னு சொன்னா ஒரு 15,000 ரூபாய் வரும். அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் கூடிக்கொண்டு. ரைட். இப்போ இந்த இஞ்சிக்கு இவ்வளவுன்னு சொல்லி கணக்கா? அல்லது இந்த இஞ்சிக்கும் கொடுக்கலாம், உருப்படி கணக்கு. ரைட்டா. இப்போ இஞ்சிக்குன்னு சொல்லிச்சுன்னா ஒரு இஞ்சிக்குன்னு சொன்னா இப்போ 1100 ரூபாய் இஞ்சி போகும். ஏன்னா 12 இன்ச்சிலேயே ஒரு 13,000. இப்போ நீங்கள் இங்கே இருந்தான் செய்யறதா அல்லது நீங்கள் ஒரு இடத்துல இங்கே இருந்து தான் வெளியிடத்திலையும் இருந்து வேலை செய்யறது இங்கே தான் கூடுதலாக. ரைட். இப்போ உங்கள்கிட்ட இருந்து இந்த உற்பத்திகளை எந்தெந்த இடங்கள்ல இருந்து கொள்ளனை செய்யறாரு? கொள்ளனை இடங்கள் இல்லையோ ஒவ்வொரு கோயில்காரர் தங்களுக்கு எங்கெங்க தேவையோ அதை ஆர்டர் இருந்தால் நாங்கள் செய்து கொடுப்போம். உங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்துக்குள்ளதான் மட்டும் தொடர்பு? இல்லை, வெளி மாவட்டம் இல்லை. வெளி மாவட்டம் வெளி நாடுகளுக்கு ஏதாவது அனுப்பியிருக்கீங்க? நாடுகளுக்கு கொண்டு போயிருக்கணும். அது எந்தெந்த நாட்டுக்கு கொண்டு போனது தெரியாது. நாங்கள் எடுத்து கொண்டு போறது. இப்போ இந்த தொழிலை நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு எப்படி நினைப்பாங்க இருக்கு? எங்களுக்கு நாங்கள் வேலை செய்யணும்னா என்ன தொழில் செய்ய போறோம்னு சொன்னா அந்த தொழிலை நாங்கள் முதல் ஒரு வேலை செய்ய அதுக்கு ஏற்ற ஒரு பங்குமானங்களை எடுத்து மனசை ஒரு நிலப்படுத்தித்தான் இந்த தொழில் செய்யணும். அப்படி இப்படி ஓடி கீடியெல்லாம் செய்ய இயலாது. என்னன்னு சொன்னால் இதில் ஒரு சொட்டு பிசைனா கூட அந்த கல்லை அப்படியே வெளியில கழிக்க வேண்டியது. ஒரு சின்ன துண்டு உடைஞ்சா கூடவே ஏற்றியல. மற்ற சாமிகள் சீமந்துகள் எல்லாம் உடைஞ்சா ஒட்டலாம் கொள்ளலாம். இதுகள் ஒட்டியல. இல்லை நீங்கள் இதில் தான் மட்டும் செய்கிறீங்களா இல்லை சீமந்துலையும் செய்கிறீங்க? இல்லை, நாங்கள் கரங்கல்ல.
நீங்கள் வந்து நீங்கள் இந்த பழகின வேலையை வந்து வேறு ஆட்களுக்கும் பழக்கி இருக்கிறீங்க. பழகிருக்கிறோம், வெளியில வேலை செய்யணும். ஒருத்தர் ஒரு மாதிரி நிறைய எங்கள்கிட்ட பழகினா ஃபுல்லாக பழகி போயிருக்கிறோம், வெளியே கொஞ்சம் பழகினா இது முடிவுன்றது இல்லை. பழக இன்னும் கூட கூட பழகிக்கொண்டே இருக்கு. ஃபுல்லாக பழகி போன வந்து சொல்லிடுறேன். நானுமே இன்னும் ஃபுல்லாக பழகின வந்து சொல்லிடுறேன். இதுன்ற முடிவு வந்து செய்ய இன்னும் வேலை வளர்ந்து கொண்டு போகும், வளர்ந்து கொண்டு போவாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு சிற்பத்தை ஒரு சிலையை ஒன்றை செய்து முடிக்கிறதுக்கு வந்து இப்போ நாங்கள் எவ்வளோ காலம் பழகினா அந்த செய்யக்கூடிய மாதிரி? ஒரு இடத்த போய் பழகிறோம்னு சொன்னால் ஒரு 3 மாசத்துல பழகினா ஒரு ஏரியா நின்றா 3 மாசத்துல வெளியே தனியோரால் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் கண்டப்புற முயற்சியால் தான் அவர் இன்னும் மேலே மேலே போகணும். அது பழகிட்டோம்னு சொல்லி விட்டா அப்படியே விட்டு இது செய்யறதால உங்களுக்கு இந்த வருமானங்கள் எல்லாம் சீராக கிடைக்கிற சம்பளம் வந்து ஒன்று இருக்கு. என்னோட போய் நாங்கள் வேலை செய்யறத போய் எங்கிற சம்பளம் வந்து ஒன்று இருக்கு. அது இப்போ பறிக்கிற கல் காசு பிளேட் காசுகள் போய் கொண்டு இருக்குது, எங்களோட சம்பளம் வருது. அப்போ நாங்கள் கொடுத்த உடனே எங்களோட சம்பளம் வந்துடும். வெளியில போய் இன்னொருத்திட்ட வேலை அவைகிட்ட செய்து கொண்டு இருந்துட்டு அவைகிட்ட காசு 2 நாள் போய் வேலை இது போட்டு 3 அண்ணாத்து மழை தண்ணிக்கிட்ட இருக்குது. இது அப்படி இல்லை, இப்படிங்கிற வாட்டுக்கு. இப்போ உங்களோட தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் அப்படி உங்களோட பிள்ளைகளுக்கோ அல்லது வந்து பழகி கொண்டிருக்கணும். ஞாபகம் பேர் எப்படி தொழில் பழகினோம் அப்படியே இப்போ இதோட இது முடியல தானே. இருப்பியே சந்ததியா வந்து கொண்டே இருக்கு. வேலை செய்யறவையும் இது பல திருப்பி அதை வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அதை அப்படியே அதை கையாண்டு கொண்டே போகுது. இதோட இது முடிகிற தொழில் இல்லை, வருமானம் வந்து கொண்டே இருக்கு. இப்போ நீங்கள் அதை செய்யக்குள்ள வந்து என்னென்ன சவால்களை நீங்கள் எதிர்க்கணும்? சவால்ன்றது நாங்கள் பெருசா இல்லை. நாங்கள் வந்து இன்னும் இன்னும் மேலோங்கி வளரணும்னு நினைக்கிற மொழியும் சவால் என்று சொல்லி கொட்டி அது வந்து கலைன்றது எல்லாருக்கும் கொடுத்தது. சில பேருக்கு தான் கலைன்றது வரும். அப்போ அதை விரும்பி செய்து கொண்டு வந்தால் தொழில் வளர்ந்து கொண்டு சும்மா நேரம் போயிட்டு என்று சொல்லி வேலை இது கொண்டு போனால் தொழில் பழகி. இப்போ இதை வந்து ஆர்வமா பழக இருக்கிற அந்த விரும்புகிற அடுத்த தலைமுறைக்கு நீங்களா என்ன சொல்லுங்க? அடுத்த தலைமுறையும் இப்போ எங்களை மாதிரியே அவையும் முயற்சி செய்து முன்னுக்கு வருகிறோம். இது உங்களோட நேரத்தை எங்களுக்கு செலவழித்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி அண்ணா. இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்ப்பதற்கு லங்காசிரியர் ஊடகத்திலும் இணைந்திருங்கள். நன்றி.